நம்ம எத்தனை இதில் வந்து நம்ம ஆசிரியச்சு நம்ம வந்து அதை செஞ்சுட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டாக்கா ரொம்ப கம்மியாக போயிட்டு. மகாயஜம்னு சொன்னது இருக்கிறது காமம் இல்லை, நித்தியம்தான். ரொம்ப கம்மியாக பார்த்து எதுவும் ஒண்ணு. தேவ யஜ்ஞம் நமக்கு வந்து இஷ்ட தேவதை ஆராதனை பண்ணணும், ரொம்ப முக்கியமா சொல்லலாம். பிதிரு யஜ்ஞம் பிதிரு திருப்திக்காக சாத்மாவிகள் அதை பிறப்பனாதிகள் சொல்றது பிதிரு யஜ்ஞம். பசு பக்ஷிகள் இவாளுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பூத யஜ்ஞம். யதோவா இமானி பூதா நிஜாயந்தே. பூதானா அந்த ஊரில் உயிரினங்கள். அடுத்தது அதிசி பூஜனம். அந்த காலத்துல ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஏன்னா சாப்பிட்றது அதிசி உண்டோ அப்படின்னு கேட்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டுன்னு சொல்ற நிலைமை வந்துட்டோம். விருந்தும் வருந்து 3 நாளைக்கு வச்சுன்னா விருந்தும் வருந்து இப்போ 3 வேலைக்கு கூட இல்லை, ஒரே வேலை தான். வந்தா எப்போ போகிறதே கேட்கிற நிலைமை. அதான் மனுஷ யஜ்ஞம் பேசுனா. அடுத்தது பிரம்ம யஜ்ஞம், சுவாத்தியாயம். நான் படிச்சத மறக்காம இருக்கிறதுக்காக அதை சொல்றதுக்கு பிரம்ம யஜ்ஞம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாக்க நம்ம பல கடன்களிலிருந்தும் பல பாவங்களிலிருந்தும் ஈடுபடணும் அப்படின்னு நமக்கு பல புராணங்கள் அதே தர்மசாஸ்திரங்கள்லாம் வேற அம்சம். ஸோ முடிஞ்சவர்களுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னால் தான் படிச்ச இது அதை மறக்காம இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை அத்தியானம் பண்ணி நிரூபிக்கலாம். அடுத்தது என்ன வருவேன், இந்த யஜ்ஞங்களுக்கும் நம்ம லைஃபுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப அதிகமா நம்ம ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய விருட்சம் என்னன்னு கேட்டா பலாச விருட்சம். தஸ்ஸத்ரீணி த்ரீணி வர்ணஸ்ய பலாசாதி த்ரிபதாகாதத்ரி. அதுக்கு 3 இடம் இருக்கும். அதான் மத்தியமேன வர்ணேன விபூதி சொல்லுவாங்க. ஏஷா சுகேஷா. அதான் மந்திரத்திலேயே வசத்தியான மந்திரம் மகாமந்திரம் காயத்ரி மந்திரம். அதே மாதிரி இது எல்லாத்துலேயுமே அதிகம் ஆக்சிஜன் அதே புருஷனை எடுக்கிறதுன்னு கேட்டால் அந்த விருட்சம் என்ன பலாச விருட்சம். சமயம் நான் அதிகமாக எடுத்துருக்கேன்னு சொல்லேன், அதனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பலாச விருட்சம் அந்த கால யஜ்ஞ விருட்சம் எல்லாம் அங்கே நெட்டு வச்சுருந்தா. பலாச பலாச பாடேன பலாச விருட்சம் வச்சுருந்தா. அது நம்ம வந்து குறைச்சி போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேன், டெல்லியில் வந்து பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. டெல்லி கிரேட்டர் நயோடா அந்த பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சைத்தியம் நிறைய உண்டு. அதே மாதிரி பொருளுடன் நமக்கு நிறைய நம்ம வண்டிகள் திச்சக்கிக்கா வாகனம் ஸ்கூட்டரோ காரோ நிறைய வந்ததுனால நிறைய பொருள்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு இந்த விஷயத்தை ஒரு சொல்ல நினைச்சேன். 1984 நினைச்சேன் போபால் வந்து கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிசம்பர் 2-3 சரியா வாங்க. ஏன்னா அந்த இதில் அக்னிஹோத்திரம் பண்ணால எங்கே பண்ணிட்டு இருக்காளோ அதை தவிர மிச்சம் எல்லா வீடும் ஃபர்ஸ்ட் ஆகி அவளுக்கு பல அசௌகரியங்கள் பல சுவாச ரோகங்களெல்லாம் பல பேர் மதிக்க போயிட்டாங்க. 1984 டிசம்பர் 2-3 என்னோட வாங்க. ஏன்னா அப்போ அதுவும் ஒரு பொருள் தானே கேஸ் சொல்றோம். நம்ம நித்தியகரமாயும் நமக்கு உபதேசிச்ச நமக்கு ஆச்சாரத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாததுனால என்ன பல உயிரினங்கள் இப்போ கேஸால மாற்றப்படுறது எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து அக்னிஹோத்திராதி யஜ்ஞங்கள் செய்யணும். இது நிறைய நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது. 3வது ஒரு என்ன சொல்லுவேன், ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த வாட்டி இந்த சரீரம் மனுஷ பிராமண சரீரத்தை இருந்துட்டேன். ஏன்னா பஞ்ச பிராணம் சப்த பிராணம் வரும். சப்த பிராணா பிரபவம் திவஸ்மா சப்த சமித சப்த ஜித்வா.
அந்த இதே வந்து நமக்கு சௌக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பரிசேச்சனம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நீர் சுற்றுதல் சொல்லுது. ஹிருதி பிராணோ உதேவானஸ்ஸமானோ நாபிமண்டலே உதான கண்டதேசே ஸ்யாத் வியானஸ் சர்வசரீரகः. ஹிருதயத்தில் பிராணம், அபானம் வந்து மோட்டம் போற இடத்துல. அடுத்ததே நாபிக சமானம். உதாரணம் கண்டத்திலையும் வியானம் இல்லாத சரீரத்திலையும் பூர்ணமா அது வந்து அடைச்சிட்டுக்கிறதுனால தான் நம்ம ஆக்டிவா இருக்கும். இதுல ஏதாவது ஒன்னாவது ஏன்னா ஸ்ட்ரைட் பண்ணினா நம்ம அடைச்சிட்டாங்க. இதுல ஏதாவது ஒரு நம்ம காமத்தை ஸ்ட்ரைட் பண்ணினாக்கா நம்ம வந்து கிடைக்கும். இப்போ வியான சர்வ சரீரகனா சொன்னேன் இல்லையா, இந்த வியானம் கீழே வந்து வச்சுக்கோம் ஹோமோஸ்டேட் சொல்றாங்க. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதே மாதிரி உதாரணம் ஒரு பிராணம் இருக்க, அது இருந்தால் அது ஒழுங்கா இல்லைன்னா எல்லாரும் பேச முடியாது. உதாரணம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த காலத்துல நம்ம பிராணனை கூட ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மனசும் ஆத்மாவின் சப்த பிராணம் என்ன, அதனால பிராணனை ஆராதனை பண்றதுக்கு நீர் சுற்றுறது நம்ம சொல்லணும். பரிசேச்சனம், பரிசேச்சனம் ஏன்னா சத்திரம் நாட்டம் சட்டம் சத்திரம் வந்து பரிசேச்சனம் ஆச்சு. ஏன்னா அது பண்ணி அமிர்த உபஸ்தரணம், அமிர்த அபிதானம். உபஸ்தரணம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உபஸ்தரணம் பண்ணி அதே மாதிரி அபிதானம் மூடி அமிர்தமா ஆகணும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப பார்த்தா வாமஹஸ்த போஜனம் தான் நம்ம நிறைய காண்றது. நம்ம சொல்லுவோம் என்ன சொல்றது வேற, பிரயத்னிக்கிறது வேற. ஏன்னா வாமஹஸ்த போஜனம் விட நிறைய காணும். ஸோ அதனால அது நமக்கு சின்ன வயசுலேருந்து ஆட்களை இந்த வழக்கமும் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அடுத்தது காமியமான எண்ணத்தை பிடிக்கணும். என்ன நம்ம எல்லாருமே நவகிரகங்களோட பிடியில தான் இருக்கோம். நவகிரகம் இல்லைன்னா நமக்கு கிரகம் இல்லைன்னு இருக்கலாம். ஏன்னா என்ன நவகிரகமான கேட்கலாம் அதுல. அப்போ அந்த மாதிரி ஆரோக்கியம் சூரியன் கிட்ட தான் கிடைச்சது. ஆரோக்கியம் சவிதா ததாந்த பகவான் இந்தொரு யசோ நிர்மலம் பூமிம் பூமி சுதா சுகாம்சு தனயः பிரஜ்ஞாம் குருர் கௌரவம் காவ்ய கோமல வாக்விலாத மதனம் மந்தோ முதம் சர்வதா ராகு பாகுபலம் விரோத சமயம் ஏக சுக்குலஸ்யோதி. இந்த நவகிரகங்கள் நமக்கு இல்லைன்னா நம்ம பாட திண்டாட்டம் தான். இதுக்கு காரணமா எது நமக்கு சரியா இல்லையோ அதற்கு சமணம் பண்றதுக்காக சாந்தி குசுமாகரம் சாந்தி ரத்னாகரம்ல இந்த எட்டிகள் பண்ண இந்த சமணமாகும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சியவிச்சேது உதாசனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேது மோட்சமிச்சேது ஜனார்தனா. நமக்கு வேண்டியது ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா இந்த உலகத்துக்கு பண்றா இல்லை பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரி அக்னி உபாசனை கனச்சே அழியா செல்வம் நமக்கு வேணும்னு சொன்னால் யஜ்ஞ ஆராதனை பண்ணியே ஆகும். அது சௌகமான ஸ்மார்த்தமா எதுவாக யஜ்ஞத்தை நம்ம ஆராதனை பண்ணினதான் யஜ்ஞோவை விஷ்ணு பரமாத்மா ஆராதனை பண்றது யஜ்ஞம் தான். ஏன்னா மோட்சமிச்சே ஜனார்தனா சொன்னா மோட்சம் பண்ணணும் அவரோட தான் கிடைச்சது. அதே மாதிரி யஜ்ஞஸ்வரூபமா ஆராதனை பண்ணினாலும் அவர் தான். அவர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன பிரஜாபாலகா அவர் தான். அதே தான் சொல்றாரு யஜ்ஞோஹி ஸ்ரேஷ்டதமம் கர்ம. நம்ம கர்மாவில் ஸ்ரேஷ்டதமம் தரங்களா சொல்லலாம். ஸ்ரேஷ்டதமம். ஆனா இதை காட்டிலும் பெரிய கர்மா எதுவும் நமக்கு இல்லை. ஸ்ரேஷ்டதமம் கர்ம சொல்லத்தால யஜ்ஞம் தான் உத்தமமான
இது எப்பவுமே ஒருத்தரால முடியாது. சங்கேஷத்து கலவை 4 பேர் சேர்ந்து தான் இதை செய்ய வேண்டியது வரும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு, அது இல்லைன்னா நம்ம இருக்க முடியும். அப்போ அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் பிராமணா, ஏன்னா இவன் அவுத்தரியா தாட்சியா இருந்தாலும் வேதம் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம காமியமான எங்களுக்கு நவக்கிரகங்களை சொல்ல முடியாது. பாபத்தை போக்குறதுக்காக பல யஜ்யங்கள் நமக்கு செஞ்சிருக்காங்க. ருத்ரேகாதினியா இருக்கலாம், பவமான ஹோமமா இருக்கலாம், அதே மாதிரி வேலைக்கான பிராயஷ்சித்த கர்மமா இருக்கணும். இதுல எல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டாக்கா தேவதா ஆராதனை தெரியும். ருத்ரம்னு சொல்லணும். ருத்ரம்னு சொன்னாக்க 2 விதமான அர்த்தம் சொல்லலாம். ருது ரோதனை சொல்லலாம், ருன்னா பாவம் இருக்கலாம். ருது ரோதனை अथवा रूप द्रावयति. रूप शब्द से पापः अंधकारः, अंधकारं द्रावयति अथवा निरोधयति इति वक्तुं शक्यते. वो நம்முடைய பாபம் இல்லாம நம்மளை புண்ணியத்தை கொண்டு வரதுதான் ருத்ரன். நம்ம பாப்பத்தை திராவே அந்தஸ்வதே தரித்திரம் நீரலோகிதா. அப்போ நம்முடைய பாபத்தை போக்கக்கூடியதுனால ருத்ர ஏகவாரகம் ஜப்த்வா அப்படின்னாக்க வேதாத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ இந்த ருத்ர ஏகாதசி பண்ணினால அந்த பலன் கிடைக்கும். ஷார்ட்கட் நம்ம சொல்றோம் இல்லையா எல்லாத்தையும். இப்போ இப்பிரத்யாகாரம் சொல்லணும். இவனே நம்ம இத்தம் அத்து அக்கு அல்ல அல்ல பிரத்யாகாரம் இல்லாமல் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சது பாணி. அதோட ஷார்ட்கட்டு தான் இந்த ருத்ர ஏகாதசிங்க. வேதாத்தியனம் பண்ண முடியலைன்னா இதையாவது செய்யும்போது ராசனம் கொடுத்தார். இப்போ விஷ்ணுவாசனம் நம்ம சொல்ல முடியலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம். சகஸ்ரநாமத்தை ஈக்குவல் அப்படி சொல்றாங்கல்ல. ஒன்னால வேதாத்தியனம் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னா நீ இதையாவது செய்யுன்னு வச்சான். அந்த மாதிரி நம்ம பாபத்தை போக்குறதுக்காக ருத்ரேகாதசி பவமான ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு பண்ணினாங்க. அது மாதிரி சௌத யஜ்யங்கள் போனாக சஹஜாஸ்பதாஸ்புரோபாஜ அனேன பிரதவிஷ்டம் ஏகபவஸ்பிருஷ்ட காமதுக். பல யஜ்யங்களை பற்றி சொன்னாங்க. பார்த்தோம்னா ஃபுல் யஜ்ய பிரகடனம் தான். வாயுக்கு ஸ்வேதமான சூதிகாம் வாயுவை க்ஷேவிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேதமாதரே ஏகமரானதி. தீப்பர்காமி தேவதா வாயு, க்ஷேவிஷ்டா தேவதா வாயுமேன ஸ்வேதமாதரேன உபசாயதி. இந்த யாகம் பண்ணா ஐஸ்வர்யம் சூதிகாமா ஐஸ்வர்யம் சரைஸ்வர்யம் கிடைக்கும். அதனால இந்த யாகம் பண்ணுறேன். இது செவ்வத்தோட சொல்லுது. இந்த மாதிரி யாகங்கள் பண்ணி நம்ம ஸ்ரேயஸ் அடையலாம் அப்படின்னு சொல்றதும் வேணும் தான். ஏன்னா கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உபதமாக நினைக்கிறேன். நமக்கு 2 குரூப் உண்டு. தேவா மனுஷ்யா பிதரஹா. தேவதைகள் மனுஷர்கள் பிதுக்கள் ஒரு குரூப்பும், அசுரா ரக்ஷாம் பிசாசாஹ 2 குரூப். என்ன அசுரா ராட்சசர்கள் பிசாசர்கள் ஒரு குரூப். இந்த 2 குரூப் வேறத சொல்றது. ஏன்னா அந்த இதுல தேவா மனுஷ்யா பிதரஹா தேவதைகள் குரூப் நம்ம சேர்ந்ததுனால நம்ம வந்து தேவதைகளை ஆசிரியத்து இருக்கோம். தேவதைகள் நம்ம ஆசிரியத்து இருக்கு. தேவான் பாவஜனேன தேவா பாவஜன்வஹ பரஸ்பரம் பாவஜன்னஹ சேகः பரமவாஸ்யத. 2 பேரும் நிச்சயம் நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் அதே மாதிரி இந்த வேதியில இருந்து பிரபாகரணம் பண்றதுக்கு ஒரு ஸ்தலமும் எழுதி கொடுத்தா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வே பவந்து சுகினா, சர்வே பவந்து நிராமயா,
सर्वे भद्राणि पश्यन्तु मा दुःखः कष्टकात् भवेत्. ओम शांति शांति शांति.